ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் சீரீஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு கார்மெண்ட்ஸை எப்படி மார்க் பண்ணி அதை ஷேடோ டெக்னிக்ஸை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் நான் ஒரு இமேஜஸ், அதாவது இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸோட ரெஃபரன்ஸ் இமேஜஸை வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லேயரில். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறது எல்லாமே செகண்ட் லேயரில் ட்ரா பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஸ்பேசஸாக ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சிமெட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா ஒன் சைடில் ஹை அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நார்மலாக நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்ணுவோமோ, எப்படி ஃபேஷன் ஃபிகர்லாம் ட்ரா பண்ணுமோ, ஸோ அதே மாதிரி இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நார்மல் பென் தான் எடுத்திருக்கேன், பால் பென். ஸோ அதில் வந்து நான் லெவலில் வந்து 3லேருந்து 4 இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இடத்துல இருக்கக்கூடியது அன்ஈவனாகவும் அண்ட் நார்மலாக இருக்கக்கூடியது ஈவனாகவும் நான் அந்த லெவலை, ஸ்ட்ரோக்கோட லெவலை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம இத்தனை சீரீஸில் பார்த்தது தான். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ அந்த பேட்டர்ன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷேடு இது எல்லாமே நம்ம இந்த வீடியோஸோட எண்டிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்லைன் வரையும் நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபேஷன் ஃபிகரை அவுட்லைன் பண்ணிங்களோ சேம், அதனால் நான் கொஞ்சம் குயிக்காக இதை ஃபாலோ அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின்னோட கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை ஐக்கானை நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எனக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ அதனால் ஹேருக்கும் ஃபேஸுக்கும் சேம் கலராக வந்துடும். ஸோ அதுக்காக நான் அதை அவுட்லைனாக கிளியர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் என்ன பெனில் நான் யூஸ் பண்ணணும் அதேமாரி ஃபில் பண்ணி தென் இப்போ வந்து கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கலர் பிக்மெண்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு லேயரில் என்ன கலர்ஸ் இருக்கோ அதே கலரை பிக்மெண்ட் பண்ணி செகண்ட் லேயருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் போனு கிட்ட அந்த ஷேடோ, எங்கெங்கெல்லாம் ஷேடோ இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம செகண்ட் லேயரில் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் வச்சுக்கணும், அங்கே வந்து எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணியாச்சு அண்ட் ஸ்கின் கலரும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நெக்கோட ஷேடோ அண்ட் நெக்கோட போன்ஸ் இது எல்லாமே ட்ரா பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபேஷன் ஃபிகரில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்கின் டோனோட 1% கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேடாக எடுத்து நம்மளோட ஹேர் ப்ரஷோட ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா சைஸஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அக்யூரேட்டாக அந்த நெக் போன் தெரியக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸை ஃபேஸை ஃபுல்லாக அந்த ஷேடோஸ்னஸ் இருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் என்ன கலர் ஷேடோ அதை பிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்லேருந்து. ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரே விசிபிளாக வச்சு நீங்கள் வந்து அந்த செகண்ட் லேயரில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரா பண்ணுறது எல்லாமே நான் செகண்ட் லேயரில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் பெயிண்ட் கலர் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம கொடுக்கக்குள்ளே டார்க் ரெட்டாக இருக்கும். ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா ப்ளைனான ஒரு பிளாங்க் பெயிண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லேயருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளைன் லேயரை தான் நம்ம இப்போது ஷேடோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பெயிண்ட் வரையும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் லைனை ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து நம்மளால் பார்க்க முடியாது ஷேடோ டெக்னிக்ஸில் மட்டும், ஏன்னா அந்தந்த டைமில் எங்கெங்கே ஷேடோ இருக்குது அப்படின்னு நம்ம சைட் பை சைட் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு இமேஜஸை சைட் வியூவில் ஒரு இமேஜஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, சேம் இமேஜஸை. ஸோ அந்த இமேஜஸை பார்த்து தான் நீங்கள் ஷேடோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இமேஜஸை பார்க்க தான் அந்த ஷேடோ எங்கெங்கே எந்தெந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஸோ
ஓகே. இந்த ட்ரெஸ்ஸஸில் நான் வந்து கலர் பிக் பண்ணிக்கிறேன். இந்த டார்க்கன் ஷேட் இடத்துல என்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இப்படியே நீங்கள் பெயிண்டில் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ண கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் அண்ட் ரெட்டில் இருக்குது. ஸோ அதை நான் ஏர் ஃப்ளோ ப்ரஷ் மூலயமா நான் அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸை பார்த்துக்கிறேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஷேடோ டார்க்கனாக தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸும் அண்ட் மெயின் என்னோட இமேஜஸும் பாருங்கள், உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் சைட் பை சைடு உங்களுக்கு இமேஜஸை பார்த்தாலே எந்த பிளேஸில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம டார்க்கனாக கொடுத்துக்கலாம், இல்லை லைட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் டார்க்கனாக கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு செஸ்ட்டு பார்ட்டும் வேஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு ஒரு லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ அந்த லைனை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கெப்பாசிட்டி நான் மிடில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப டிக்ரீஸ் பண்ணியும் வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த கப் ஷேப் இதெல்லாம் தெரிகிற மாதிரி அந்த ஷாடோனஸ் கொடுக்கணும். ஸோ 49% தான் நான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். அண்ட் சைஸஸை வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைனில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் அந்த வரக்கூடிய ஸ்ட்ரிங்க்கு ஃபோல்டிங்ஸ் இந்த இடத்துலலாம் நம்ம இந்த ஷேடோனஸை கொடுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸை பார்த்துட்டே நீங்கள் கொடுத்தாலே அது ஈஸியாக உங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ் கிட்ட, அந்த knee bone ஃபோல்டிங்ஸ் கிட்ட நம்ம வந்து அந்த ஷேடோனஸை கொடுக்கணும். அது வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே சேம் ஆங்கிளில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அவுட்லைனை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் நார்மல் ரெட் ஷேடோட கொஞ்சம் டார்க்கன் ஷேடை கொடுத்தனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேடோ மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த விசிபிலிட்டி அதில் தான் தெரியும். ஸோ சேம் கலரே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆக ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அந்த ஹேர் ப்ரஷ் வந்து ரொம்ப லைட்டாக தெரியும். அந்த சைஸஸை ரொம்ப கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டார்க்கன் ஷேடாக தெரியும். ஸோ அந்த ஹிப் கிட்ட உங்களுக்கு ஒரு லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் நான் ப்ரஷ்ஷோட சைஸஸை டிக்ரீஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷேடோவை நான் கொடுத்துக்கிறேன் சைடு ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு 10.3 வச்சு அந்த லைன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹிப் கிட்ட அந்த ஃபோல்டிங்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் 3.4 வச்சு இன்னும் கொஞ்சம் நான் அந்த ஃபோல்டிங்ஸை நேச்சுரலாக மாற்றிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் சைஸோட ப்ரஷ்ஷை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த இன்னும் டீப் ஃபோல்டிங்ஸை இந்த மாதிரி ஷேடோ கொடுத்துக்கிறேன். கிளியர்? ஸோ உங்களுக்கு டாப் போர்ஷன். ஸோ இப்போ டாப் போர்ஷன் முடிச்சாச்சு. அண்ட் பாட்டம் தான். பாட்டமில் நம்ம ட்ரா பண்ணுறது எங்கேயுமே ஃபோல்டிங்ஸ் இல்லை. பட் அந்த இமேஜஸில் ஒரு ஃபோல்டிங்ஸ், அதாவது ஒரு வேவில் கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் சர்க்கிளில் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அது ஸ்ப்ளிட் பண்ணி ஃபோல்டிங்ஸாக தெரியணுமோ அங்கங்கே இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸை ரெஃபரன்ஸ் இமேஜஸை பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சைஸோட ப்ரஷ்ஷை மீடியமில் வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டியும் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அந்த ஸ்பேஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம அந்த ஷேடோ டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த கலரோட கொஞ்சம் டார்க்கன் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ கெப்பாசிட்டியும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் இன்னும் டீப்பாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சைஸஸாக பெருசாக்கி இப்போ நம்ம நார்மல் கலர் ஆல்ரெடி கொடுத்த டாப் போர்ஷனில் எப்படி அந்த கலர்ஸ் கொடுத்தோமோ அதே கலர் கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லைன்ஸை கொஞ்சம் டார்க்கனாக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் லைட் ஷேடாக தேவை. ஸோ அந்த அந்த டார்க்கன் லைன்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக தெரியக்கூடாது, கொஞ்சம் அது ஃபேடான மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நார்மல் ஷேடு, அதாவது அந்த ஃபோல்டிங் ஆல்ரெடி கொடுத்த ஃபோல்டிங் ஷேடே கொடுத்து நான் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ளோ ஹேர் ப்ரஷ் தான். ஸோ அதில் சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எந்த ஏரியாவில் பண்ணணுங்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ அந்த பாட்டம் லைனை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் உங்களுக்கு நார்மலாக டார்க்கன் லைன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணி ஷேட் வந்து நம்ம டாப் போர்ஷனில் எப்படி ஷேட் கொடுத்தோமோ டார்க்கன் ஷேடு அதே ஷேடு நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லைன் ரொம்ப டார்க்கு. இப்போ நம்ம போட்ட ஹேர் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபஸ்ட்டு
போர்ஷனில் போட்டது தான். ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகக்குள்ளே உங்களுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் இன்னும் ரியலிஸ்டிக்காக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சென்டராக உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் லைனில் ஒரு ஒயிட் டோன் ஸ்மெட்ஜான மாதிரி ஒரு தெரியுதா லுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஷேடு எடுத்து ஒரு மாதிரி அந்த லைட் ஆரஞ்ச் பீல் மாதிரி ஒரு கலரு. ஸோ அந்த கலரை நான் ஒரு கெப்பாசிட்டியை ரொம்ப கம்மி பண்ணி ஸோ சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் மாதிரி தெரியும். ஸோ லைட் லேயராக 1 லேயர் மட்டும் போட்டிருக்கேன். டபுள் லேயர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வெரைட்டிஸ் காமிக்குது. ஸோ 1 லேயரில் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எகெயினும் நார்மல் கலரை எடுத்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஷேடோ பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு லைட் கலர்ஸ் வேணுமா டார்க் கலர் வேணுமான்னு இந்த ட்ரெஸ்ஸஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எகெயின் லைட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜஸும் அண்ட் நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணுற இமேஜஸும் அக்யூரேட்டாக வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் எப்போதுமே சரி ரொம்ப டார்க் அண்ட் ஷேட், அதாவது க்ரே அண்ட் ஒரு மாதிரி பிளாக் கலர் அந்த மாதிரியான ஷேடை ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களோட ஃபினிஷிங் டச் மாதிரி அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். பட் இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மாதிரி டார்க் அண்ட் ஷேடு இருக்கு இல்லையா, அந்த ஷேடில் இந்த மாதிரி நான் இப்போ கொடுக்குறேன் இல்லையா அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அந்த பாட்டம் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த டாப் போர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட டிசைன் என்ன டிசைன் போட்டிருந்தாலும் இந்த பிளாக் அண்ட் டார்க் பிளாக் இந்த மாதிரியான ஷேடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ஃபைனல் லுக்கை விட ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸை விட ஃபைனல் லுக் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிது. ஸோ இதுதான் நம்மளோட ஷேடிங் டெக்னிக்கோட லாஸ்ட் ஸ்டேஜு. அண்ட் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹேருக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஹேருக்கு வந்து நார்மலாக கலர் கொடுத்துருக்கேன், பிளாக் கலர். ஸோ இதில் வந்து அந்த ஷேடு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த அவுட்லைன்ஸும் நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம். பட் நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால ஓவரால் இமேஜஸும் நமக்கு பிளாக்காக மாறிடுது. ஸோ இந்த ஹேருக்கான கலர்ஸும் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ்லேருந்தே பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது நார்மலாக ஏர்ஃப்ளோ ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த வேவி லைன்ஸ் தெரியுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஷேடை கொடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் பென் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் ஒரு ஹேர் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி நம்ம ரெஃபரன்ஸில் இருக்கிற பிக்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு அது அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எகெயினும் நான் ஃப்ளோ ஹேர் ப்ரஷ் கொடுத்து, ஸோ நார்மலாக ஹேர் வந்து கொஞ்சம் ஈவனாக நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அன்ஈவனாக இருக்கிறதுக்காக டெக்னிக்கல் பென் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஹேர் ப்ரஷ் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்டை கொடுக்கும். அந்த ஹேரோட ஒரு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா ரெஃபரன்ஸ் இமேஜஸில், அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக பிளாக்காகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது, மிக்சடு கலர்ஸ் தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த ஹேர் டெக்னிக்ஸை இன்னும் ஈஸி சிம்பிள் மெத்தடாக நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம், ஹேரோட டாபிக்ஸை மட்டும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸ்லேருந்து நான் கலரை பிக் பண்ணி சென்டராக வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அங்கங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைனல் லுக்கை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு அந்த ஹேர் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு கலர் ஷேட்ஸ் வந்து மாறும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்ட லைன்ஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் உங்களோட பென்சில் யூஸ் பண்ணி கூட இந்த இன்னும் ஷேடோஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் தான் வந்து மோஸ்ட்லி ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே அந்த பென்சில் மட்டும்தான். ஸோ பென்சிலோட சைஸஸை இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டான லுக் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ சிந்தட்டிக் ப்ரஷ் வந்து சில ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும். அண்ட் சில ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இந்த சார்கோல் பிளெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ என் ஹேருக்கு வந்து நம்ம எது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹேர் என்ன மாதிரியான ஹேர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதோட போதும். ஸோ சார்கோல் பிளெண்டு, பென்சில் மார்க் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு சில டைப் ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இது செட் ஆகாது. ஸோ அப்போது நீங்கள் சார்கோல் அண்ட் பென்சில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹியர்ஸ் த ஃபைனல் இமேஜ். ஸோ நம்ம வந்து அந்த ட்ரெஸ் அவுட்புட் இது எல்லாமே ஈவனாக வந்துருச்சு. ஸோ நம்ம ஹேண்டுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல பெயிண்ட்டு. ஸோ ஃபேஸ்லேருந்து பிக் பண்ணி ஹேண்டுக்கும்
அந்த ஹேர் ப்ரஷ் அந்த டோன் இதெல்லாமே கான்டூர்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓவரால் பாடி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது ஈவனாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அண்ட் ஷேடோஸ் இதெல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண இமேஜஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ஃபஸ்ட்டு லேயில் வச்சுருக்கு இல்லையா, இதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள ட்ரெஸ் வந்து ரொம்ப சேமாக இருக்கும். ஹேரும் அண்ட் இயரிங்ஸ் மட்டும்தான் நமக்கு அந்த மிஸ் மேட்ச்சு தெரியும், டிஃப்ரென்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக நம்ம ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜஸை பார்த்து சைட் பை சைடு எங்கெங்கே ஷேடோ இருக்குதுன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரா பண்ணாலே ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் லாஸ்ட் டச் நம்ம ஒன்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா, டார்க் அண்ட் ஷேடில் நம்ம வந்து அவுட்லைனுக்கு பக்கத்தில் நம்ம ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் உங்களோட ட்ரெஸ்ஸை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் இமேஜ். பேலன்ஸ் இருக்கிற எல்லா இமேஜஸும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனல் இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்டாக ஓப்பனில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லாமே ஐக்கான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர்லேருந்து அந்த ட்ரெஸ் பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு அது இன்னும் தெரியும். ஸோ இந்த ஃபோல்டிங்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே பாருங்கள், அக்யூரேட்டாக அது ஈவனாக தெரியும். ஸோ நார்மலாக எப்படி பாடியில் இருக்குமோ அதேமாரி தெரியும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபைனல் அவுட்